ரெண்டு செம மழை பெஞ்சு வய ஃபுல்லாக தண்ணியே பாருங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பிள்ளைங்களோட சேர்ந்து நாங்கள் நடக்கடலை வறுத்து சாப்பிட போகிறோம். அது பார்த்தீங்கன்னா பிள்ளைங்களாம் ஸ்கூல் லீவுக்கு வந்திருக்காங்களா, அவங்களுக்கு டெய்லியும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஏதாவது அவங்க ஸ்நாக்ஸ் கேட்குறாங்க. அவங்களுக்கு ஏதாவது செஞ்சு கொடுக்குறதுக்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஒன்று புதுசு புதுசாக கண்டுபிடிக்க வேண்டியதாக இருக்குது. இது அப்படி இல்லை பிரியாது. இது வேர்க்கடலை இந்த மழை டயத்தில் இப்போது மழை என்ன மழையா, இப்போது கிளைமேட்டு கொஞ்சம் நல்லா கூலிங்காக நல்லா இருக்கா. அந்த டைமில் நம்ம இப்படி வேர்க்கடலை இந்த சோளம் இது மாதிரிலாம் வறுத்து சாப்பிட்டா கொஞ்சம் நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும், சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். நடக்கடலை இருந்துச்சு, சரி தான் இப்போ பிள்ளைங்களோட சேர்ந்து வறுத்து சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டோம். அதுக்கு தான் பிள்ளை சோளம் இருக்கு பாரியா, நம்ம தோட்டத்தில் சோளம் இருந்துச்சுல, காட்டுமா தள்ளுங்க. முழு வேற ஒரு சைடு உரிக்கிறாங்க, இருக்காங்க. இது தோட்டத்திலேயே காய்ச்ச சோளம், இயற்கையாக எங்கள் தோட்டத்திலேயே காய்ச்சது. நல்லா இருக்குல்ல? ரொம்ப வருஷமா பழக்கம் இருக்கிற மாதிரி ஊத்துக்கிட்டு இருக்கா மகி. நம்ம கிராமத்திலாம் மேக்ஸிமம் அப்படி தான் பண்ணுவாங்க எல்லாரும். இந்த மண் நேரத்தில் தான் அரிசி போட்டு சாப்பிட்றது, சோளம் இது வறுத்து சாப்பிட்றது, வேர்க்கடலை நடக்கடலை வறுத்து சாப்பிட்றது, பயிறு உளுந்து. ஆமாம், கிட்டத்தட்ட ஒரு வாரமா பார்த்தீங்கன்னா ஈவினிங் மழை பிடிச்சிட்டு நைட்டு பூரா பெய்யுறது, காலையில் பார்த்தீங்கன்னா வெயில் அடிக்குது. இது மாதிரி ஒரு வாரமா நடந்தது. கடைசியில் சித்திரை மாசத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா வெயில், வைகாசு பிறந்துருக்கு பிரியா, வைகாசு 3 பிரியா, அன்னைக்கு 3 நாளாக தெரியல பிரியா. சித்திரை மாசத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா வெயில் பட்டையை உரிக்க சொல்லுவாங்க. அந்த இடத்துல எல்லாம் மழை தான், வெயில் தான் அடிக்கும். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா மழை தான் பெய்யுது. ஆமாம், எப்படி இருக்கு பாருங்க பார்க்குறதுக்கு. வெயில் கொஞ்ச நாள் ஒரு 4 நாளைக்கு மேலே வெயில் பட்டையை கிளப்பினுச்சு. ஆனால் மணி இப்போ ஒரு 12 மணி இருக்கும் பிரியா, 12:30 மணி ஆகிட்டு. ஆனால் எப்படி இருக்கு பாருங்க. காலைல ஒரு 9 மணி மாதிரி இருக்குல்ல. அம்மளு நீ என்ன பண்ற? அம்மளு காட்டுறா, என்னடா இது? பக்கத்தில் வாயில் எடுத்து போட்ட பச்சை கலரில் சாப்பிடக்கூடாது. எதுக்காக சுத்தம் பண்ணுறோம், எதுக்காக? இப்போ வேர்க்கடலை வச்சு வறுத்து சாப்பிடுவோம். வேர்க்கடலை வறுத்து சாப்பிட போகிறோம். எங்கள் ஊர் 2 நாள் மழை. ஆமாம், மழை பெய்யும், வயலாமல் தண்ணியை பாருங்கள், வயல்லாம் அப்படி. சரி, அதனால் கொஞ்சம் மழை மேகமூட்டமாக இருக்குது. அப்போ அந்த வேர்க்கடலை சுடுவதாக சாப்பிட்டா நல்லாயிருக்கும். என்னது கீழே விழுந்துட்டான். அந்த இடத்துல நார் அதெல்லாம் எடுத்துகிட்டு அந்த அது மாதிரி போட்டால் தான் வறுக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ வேர்க்கடலாம் சுத்தம் பண்ணியாச்சு. வேர்க்கடலில் உள்ள அந்த காம்பெல்லாம் அது மாதிரி காம்பெல்லாம் சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். இப்போ நம்ம வேர்க்கடலை வறுத்து சாப்பிட்லாம். பார்த்தீங்கன்னா கடலை வறுக்க போகிறோம். அடுப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா பற்ற வச்சுட்டாச்சு. ஃபஸ்ட்டு மண்ணு கொட்டுவாங்களா? இதுக்கு மண்ணு கிடையாது. கொஞ்சமாக கொட்டியம்மா. என்ன சட்டி பெருசாக இருக்குல்ல. என்ன வேணும் பிரியா? நல்லா பார்த்தீங்கன்னா கடலை எல்லாம் நல்லா வறுபட்டுட்டு நம்ம மாற்றிடணும் ஒரு பாத்திரத்துக்கு. பட்டாச்சு. மேலே பார்க்க தான் கருப்பாக இருக்கும், உள்ளுக்குள்ளே சூப்பராக வந்துருக்கும். ஃபஸ்ட்டு எல்லாம் எடுத்து வறுத்துக்கலாம் பிரியா. ஃபஸ்ட்டு அடுத்து வறுத்துக்கலாம். அது
பிரியா வறுத்தாச்சா? வறுத்துக்கிட்டே இருக்கும். ஒருக்க எல்லாரும் சாப்பிட்டுக்கிட்டே இருந்தா என்ன பண்றது? வறுத்து முடிட்டு எல்லாம் சாப்பிடலாருங்க. எங்க கேக்குறது? அதுக்கப்புறம் எனக்கு ஒண்ணு எல்லாம் வறுத்து ஆவச்சுக்கிட்டே இருக்கிறோம். பார்த்தீங்கன்னா இப்போ கடலையெல்லாம் வந்து வறுத்தாச்சு. இப்போ வந்து மொத்தமாக வந்து எல்லாத்தையும் விட்டு சும்மா லைட்டாக ஒரு வறுத்து எடுத்துக்கலாம்னு மொத்தமாக வறுத்து கொடுத்துருக்கேன். ஓகே பிரியா. ம் ஆமாம். கடல்ல அடுத்து வந்து சோளத்தை வறுத்துக்கலாம். சோளத்துக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக மணல் கொட்டி தான் வந்து வறுப்பாங்க. அதனால் நாங்கள் மணல் கொட்டுவோம். கொட்டாத இல்லை கொஞ்சம் மணல் ஹீட் ஆகணும். மணல் வந்து நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம வந்து உருட்டு வச்சுக்கிற சோளத்தை சேர்த்துக்கலாம். ரெண்டாக போடும். இன்னும் போடு. மூடி போட்டுக்கலாங்க. நம்ம மூடி போட பிரியா கிண்டி விடு. அது நிறைய இடத்து போட்டுருக்காம நல்லா இருக்கும். கொஞ்சமாக தான் பண்ணுமா? அப்படிதான் புரியும். அப்புறம் கொஞ்சம் மணலும் கம்மி. மணல் போதுங்க. பாப்கார்ன் அழகா புரியுது. பார்த்தீங்கன்னா இப்போ கடலை, அதுக்கப்புறம் சோளம் எல்லாம் வந்து வறுத்தாச்சு. ஆமாம், எல்லாத்தையும் வறுத்தாச்சு. இப்போ நாங்கள் சாப்பிட வரோம். இது பார்த்தீங்கன்னா சோளம் வந்து அழகாக பொரிஞ்சிருக்கு பாருங்க. பாப்கார்ன் சொல்லணும்னா பாப்கார்ன் எல்லாம் சாப்பிடுங்க. வேர்களில் அவிச்சு சாப்பிட்றது வறுத்து சாப்பிட நல்லா தான் இருக்கும். நல்லாயிருக்கும். நிலாவுக்கு வந்து சோளம் நல்லா சத்து பிரியா. நடக்கல வேர்களில் நல்லா சத்து, உடம்புக்கு நல்லது. அழகாக சாப்பிடு. சாப்பிடு எல்லாரும் போடு. ஏன் வா காவு கண்ணு வாங்க எனக்கு கொண்டு கல்லையே சாப்பிடுங்க. மகி மீது எப்படி இருக்குல்ல? நல்லா இருக்கா? நல்லா மொறுமொன்று இருக்கா? நீலா நீ சொல்கிறாமலு நல்லா இருக்கா? நல்லா இல்லைங்குது. நல்லா இருக்கா? இல்லையா? நல்லா இருக்கா? சரி சரி. மின்னு சாப்பிட்றா, மின்னு சாப்பிடுங்க. மாவா மின்னு சாப்பிட்டு அப்புறம் தான் முழுங்கணும். அங்கே வச்சிடணும். அம்மா மட்டில் வச்சு நீ சாப்பிட கட்டில் போச்சுடா. கடலை ஊற்றி கேட்டா